தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது தூய கன்னி மரியாளின் பெயர் விழாவை கொண்டாடுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 31 42 வரை உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 31 42 உள்ள 2 முறையே உள்ள வசனம். இந்த வசனம் நற்செய்தியை நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், முதலில் உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை அகற்றிவிட்டு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பற்றி பேசு என்று கூறுகின்றது. அதாவது பல நேரங்களிலே நாம் நம்முடைய தவற்றை மறைக்க பிறரை நாம் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பிறருடைய குற்றத்தை பெரிதுபடுத்தி நம்முடைய குற்றத்தையும் தவறையும் நாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது தவறு என்றும் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாகாதீர்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இவைகள் அனைத்துமே நமக்கு தெரிந்ததே. இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நாமும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு பயணித்து நம்மை அன்பு செய்ய இந்த நல்ல நாளை தந்ததற்கு நன்றி செலுத்தி அவரோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.